என்னுடைய கணவனை நான் பலி கொடுத்து நடக்கக்கூடிய திருவிழா தான் கூவாகம். அது ஒரு 3 days அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வர்றாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து அழுவுறாங்க, அந்த தாலியெல்லாம் எடுத்து போடுறாங்க, அழுவுறாங்க. ஏன் அது எதுக்காக? கூவாகம் வந்து கூத்தாண்டவருக்கு செயல்படுற ஒரு விஷயம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கிற மகாபாரத போர் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போருக்கு ஒருத்தரை பலி கொடுக்கணும். அந்த ஒருத்தர் வந்துட்டு 32 லட்சணம், சர்வ சாமுத்திரிகா லட்சணம் இருக்கணும். 32 லட்சம் இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. மகாவிஷ்ணு, அரவானுடைய தந்தை அர்ஜுனன், அரவான். ஆனா அந்த போருக்கு மிக முக்கியமானவர் யாருன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தான். ஆக அந்த போருக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் யார் பண்றாங்கன்னா அரவானை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரை பலி கொடுக்கறாங்க. ஒரு பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஆணை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு அரசியும் பேரழகியும் முன்வரவில்லை. அப்ப மகாவிஷ்ணு வந்துட்டு மோகினி அவதாரம் எடுத்தாரு. நம்மளுடைய கடவுளே வந்துட்டு மோகினி அவதாரம் ஒரு எடுத்து பெண்ணா மாறுறாரு. அதனாலதான் நாங்க ஒரு ஆணா பிறந்து ஒரு உருவாலையும் ஒரு அணுக்களாலையும் மாற்றம் பெற்று பெண்ணா மாறுறதுனாலதான் அங்க நாங்க வந்துட்டு எங்க ஐயனை கணவனா நினைச்சு நாங்க தாலி கட்டிக்கிறோம். அவர் இறந்த அந்த ஒரு நாள் அவர் கூட மனைவியா வாழ்றோம். அந்த மனைவி பேரழகியா இருக்கணும். அதனால எங்களை பேரழகியா நாங்க வந்துட்டு அலங்காரம் பண்ணிக்கிறோம். என் கணவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆடுறோம், பாடுறோம், குதூகலிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆனா அடுத்த நாள் என் கணவன் இறந்து போயிடுறான். அவனுக்காக ஒப்பாரி வைக்கிறோம், ஓலமிடுறோம், எங்க கஷ்டத்தை நினைச்சு அழுகிறோம். வாழ்க்கையில நான் திருநங்கையா மாறுறதுக்கான பட்ட அத்தனை கஷ்டங்களையும் நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். அந்த கண்ணீரோட வெளிப்பாடு தான் வந்துட்டு எங்க திருவிழா. ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு தான் இந்த திருவிழா. அந்த திருவிழா தான் கூவாகம்.